திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாக நடப்பது தெரியக்கூடாது என்பதற்காக குற்றங்களை பதிவு செய்ய காவல்துறை மறுப்பதாக தெரிவித்தார். அயனாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கண்டித்துவிட்டு அனுப்புவதாக சாடினார். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறைகளுக்கு எதிராக மதுரையில் நாளை திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி பேரணியை தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செருப்பு இல்லாமல் நடக்கும்போதுதான் தமிழகத்தில் சாலைகள் சுத்தமாக இல்லை என்பது தெரிவதாக கூறினார். குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க. இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு.